வணக்கம். வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு கப் ரைஸில் பார்த்தீங்கன்னா பொரியரிசி உருண்டை எப்படி செய்யறது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பொரியரிசி உருண்டை எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொரியரிசி உருண்டை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் அரிசி மட்டை அரிசி தான் எடுத்திருக்கேன், கேரளா அரிசி. இப்போ நான் இதை வச்சு தான் நான் இன்றைக்கி பொரியரிசி உருண்டை செய்ய போகிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கழுவிட்டு வந்துட்டு நல்லா வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு வடிச்சிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த அளவுக்கு பாருங்கள் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு வாணலியில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சுருக்கேன். நம்ம சுத்தம் பண்ணி அரிசியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த அரிசி வேணாலும், சாப்பாட்டு அரிசி பயன்படுத்திக்கலாம், ரேஷன் அரிசி பயன்படுத்திக்கலாம், எந்த அரிசி வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி இந்த பொரியரிசி உருண்டை செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா அரிசியும் நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம ஒரு தட்டில் ஊற்றி ஆற வச்சுருவோம். இது போல் நம்ம எல்லா அரிசியும் நம்ம வறுத்து எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வறுத்த அரிசி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் அரிசி, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து இதை பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களால் அரைக்க முடியுமோ இவ்வளோ அரைச்சிக்கோங்க. ஒரு தட்டில் இதை பார்த்தீங்கன்னா சேர்த்து கொட்டி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் சேர்த்துருவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் நான் இதை துருவிட்டு இதை லைட்டாக கடாயில் நான் ஈரம் போக நான் வறுத்து எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குவோம். நல்லா மாவும் வெந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நம்ம மாற்றிடுவோம். இருக்கிற அளவுக்கு சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேணுங்கிற சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்குவோம். இது சின்ன வயசில் இது போல் பொரியரிசி உருண்டை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? ரொம்பவே இது டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வறுத்து துருவின தேங்காய் பார்த்தீங்கன்னா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே பிரட்டி எடுத்துருங்க. இது போல் நம்ம எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஒரு கப் ரைஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை உருண்டை நம்ம பொரியரிசி உருண்டை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.